ஹாய்ங்க, இவர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவர் தான் இந்தியாவிலேருந்து கார் வின் பண்ணது. அண்ட் நீங்களும் இவரை மாதிரியே ஃபெராரி 296 வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன் வின் நடத்தினா லக்கி டிரைவ்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. இவங்க ஆல்ரெடி நிறைய கார்ஸை ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய கார்ஸை ப்ளே பண்ண போறாங்க, விச் இஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் 100 மில்லியன்ஸ். இந்த கான்டெஸ்ட் எவ்ரி மந்த் அப்டேட் ஆகுங்க. இப்போ இவங்க டெஸ்லா சைபர் ட்ராக்கை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன் வின் வெப்சைட்டுக்கு போய் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க டெபாசிட்டை $10 டாப் அப் பண்ணி உடனே ஒரு டிக்கெட் வாங்குங்க. நீங்க அடுத்த ஒவ்வொரு நாளும் விளையாடுறப்போ ஒவ்வொரு டிக்கெட் கிடைக்கும். இது உங்க வின்னிங் சான்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இங்க டன்ஸ் ஆஃப் பிரைசஸ் இருக்குங்க. டெஸ்லா சைபர் ட்ராக் 25 ஐபோன்ஸ் 25 மேக்புக்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி இவங்க எவ்ரி மந்த் ஆஃப் 15th டிராயிங் நடக்கும். எவ்வளவு சீக்கிரம் உங்க டெபாசிட்டை ஃபில் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். நீங்களும் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேஸ்ட் பண்ணாம ட்ரை பண்ணிட்டே இருங்க. அண்ட் குட் லக் வித் லக்கி டிரைவ். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே கமெண்ட்ல பின் பண்ணிக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட டெபாசிட்டை டாப் அப் பண்ணி நீங்களும் ஃபெராரி 296 வின் பண்ற சான்ஸை எடுத்துக்கோங்க. என்னைக்காச்சும் எங்கள் அப்பா என்ன ஆச்சு பார்த்துறியா? என்னைக்காச்சும் என்னை திட்டி பார்த்துருக்கியா நீ? எங்கள் அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டார் ஜானி. எங்கள் அப்பா எல்லாத்தையுமே மறந்துட்டார்றா. எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் கண்ணுக்குள்ளே நிற்குது ஜானி. அதனே எல்லாம் ஒரு சைடை யோசிச்சு பார்க்குற, இன்னொரு சைடு யோசிச்சு பாடுறா. ஏய், அவன் யோசிச்சானா? நீ அவன் சின்ன வயசு ஃப்ரெண்ட் கூகுள் தானே? ஆமாங்க. சரி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. என்னடா மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்ற? என் அண்ணன் எனக்கு பிடிக்காது தான்டா. ஆனால் அவன் என்னை மட்டும் தம்பியாக பார்க்கல மச்சான். உங்கள் எல்லாரும் தான்டா தம்பியாக பார்த்தான். எப்பட்றா அவனை அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அசால்ட்டாக நல்லா பேச முடிஞ்சுது? ஹலோ, அப்பா நீ சொல்லுங்கப்பா. நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தா எனக்கு கொஞ்சம் காப்பி போட தெரியாமா? கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு தான் இவ்வளோ யோசிச்சிங்களா? போய் உட்காருங்க, நான் போட்டு கொண்டு வரேன். ஹலோ